பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க. சிவன் உங்களை மன்னிக்கவே மாட்டார். இது என்னன்னு தெரியுதா? சாமி அபிஷேகம் பண்ணி தண்ணி வரும் இல்லைங்களா, புனித நீர். இதோ இப்போ கூட உள்ள சாமிக்கு அபிஷேகம் நின்று தண்ணி இதில் தான் வருது. சரிங்களா? இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்குறீங்களா? இது கருவறை, சாமி உள்ளே இருக்காரு. இது கழிவறை. அது சண்டிகேஸ்வரர் சன்னதின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அவ்வளோ மனவேதனையாக இருக்குங்க. முடிஞ்சால் பகிருங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க. சிவன் உங்களை மன்னிக்கவே மாட்டார். பகிர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இதற்கான அவங்க கண்ணில் பட்டு இதுக்கான வேலை கூடிய விரைவில் நடக்குங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னமும் உள்ள பூஜைகள் நடக்குது. ஒரு வேளை பூஜை அச்சாரன்சியால் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களும் 4 வருடத்துக்கு முன்னாடி பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல கோவிலோட நிலங்களை மீட்கிறதுக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால முடியாமல் போயிருக்கு. உள்ளே வந்ததும் ரொம்ப ரொம்ப மனக்கவலைங்க. இந்த பின்னாடியே பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கழிவறை, குளியலறை. இதில் என்ன கொடுமைனா, இங்கே பாருங்கள், இதுதான் சண்டிகேஸ்வரி சன்னதி. தெரியுதுங்களா உங்களுக்கு தெளிவா? அப்படியே பாருங்கள், இது எப்படி அமைய முடியும்? எப்படி இப்படி அமைக்க முடியும்? எப்படி மனசு வரும்? இதோ இங்கே இவ்வளோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலி கூட இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் நீலவேலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நீலவேலி சிவனாலயம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரோடு. இங்கே பாருங்க, முக்கியமான ஒரு தார் சாலை. கும்பகோணத்துலேருந்து தரங்கம்பாடி போகிற முக்கியமான தார் சாலையில் இருக்கிற முக்கியமான சோமநாதர் ஆலயம். தயவு செஞ்சு மீட்டு எடுக்கணும்னா பகிருங்க. நன்றி.